ஹாய் ஹலோ எவ்ரிஒன். நம்ம இப்போ இந்த டாப்பிக்கில் மருது சகோதரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மருது சகோதரர்கள் பார்த்தோம்னா பாளையக்காரர் கிளர்ச்சி அதில் ஒன் ஆஃப் த டாப்பிக்காக வருவாங்க. ஸோ பாளையக்காரர் கிளர்ச்சின்னு சொல்லும் பொழுது பூலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஸோ இவங்க 3 பேருக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம மருது சகோதரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாளையக்காரர் கிளர்ச்சியில் முதலாம் பாளையக்காரர் கிளர்ச்சி, இரண்டாம் பாளையக்காரர் கிளர்ச்சின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ ஆங்கிலேயரோட குறிப்பேட்டில் இந்த மருது சகோதரர்கள் செய்த கிளர்ச்சி இரண்டாம் பாளையக்காரர் கிளர்ச்சி என்று சொல்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஆங்கிலேயர் இந்த மருது சகோதரர்கள் எதிர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சின்ன மருதுன்றவர் 20,000 வீரர்கள் சேர்த்துருக்காரு ஆங்கிலேயர் எதிர்க்க. அதுக்கு ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்கு இவ்வளோ பேரை சேர்த்த உடனே ஆங்கிலேயரால் சமாளிக்க முடியல. இந்தியாவில் இருக்க ஆங்கிலேய அந்த போர் படை வீரர்களால் சமாளிக்க முடியல. அதனால் அவங்க இலங்கை, பர்மா இது போல் இடத்துல இருந்து வெளியூர்லேருந்து வெளிநாடுகளில் இருந்து ஆளுகளை கூட்டாந்து சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை அவ்வளோ டஃப் கொடுத்துருக்காங்க இவங்க. அதனால தான் இந்த மருது சகோதரர்கள் இவங்க செஞ்ச கிளர்ச்சியை இரண்டாம் பாளைய கிளர்ச்சின்னு சொல்கிறாங்க. ரைட். இவங்க நம்ம சிலபஸில் எங்கே வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, நம்ம யூனிட் 6ல் ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த டாப்பிக்கில் வருவாங்க. ஃபஸ்ட்டு புலித்தேவர் வருவார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வீரமங்க வேலுநாச்சியார், அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அப்புறம் இவங்க மருது சகோதரர்கள் இவங்க வருவாங்க. எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரைட்டுங்களா? இதுக்கான சோர்ஸஸ் எங்கேருந்து எடுத்துருக்கோம் பார்த்தோம்னா, வழக்கம் போல் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அப்புறம் தற்கால தமிழ்நாட்டின் வரலாறு டாக்டர் கா வெங்கடேசன் அந்த அவரோட புக்லேருந்து எடுத்திருக்கோம். ரைட்டுங்களா? மேக்ஸிமம் ஒரு 4 பேஜ் வரும். நிறைய டேட்டா, முக்கியமான டேட்டா தான் எல்லாமே. டேட்டா ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கொஸ்டின் நம்மளுக்கு பேராகிராஃப் தான் கொடுத்து கேட்க போகிறாங்க. ஸோ என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டு சொல்கிறது ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதையுமே பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக சிலபஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு அவுட்லைன், இவங்க மருது சகோதரர்கள் யார், இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க பார்ப்போம். இந்த மருது சகோதரன்றவங்க முதல்ல யார்கிட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம சிவகங்கை ஆட்சி செய்த நம்ம முத்து வடுகனார் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது வேலுநாச்சியரோட ஹஸ்பண்டு. அவங்க வேலுநாச்சியர் கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேலுநாச்சியருக்கு முன்னாடி வேலுநாச்சியரோட அப்பா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வேலுநாச்சியார் அவங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணுன்றதால, பையன் இல்லாத காரணத்தால் அவங்க போர் தளபதிகளை இவங்க அனுப்பிச்சி விட்டுறாங்க. யார் கூட? வீரமங்க வேலுநாச்சியார் கூட அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ அவங்க கூட ஆங்கிலேயர் எதிர்த்து பயங்கரமாக போர் புரியுறாங்க. அந்த போரில் வெற்றியும் பெறுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சில விஷயங்கள் சதி செஞ்சோ நம்ம வீரமங்க வேலுநாச்சியார் கொன்னுடுறாங்க, இல்லை இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் தனியாக வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி இருப்பாங்க, ஊமத்துறை செவத்தையா. வீரபாண்டியனும் செத்துருவார் 1899. அதுக்கப்புறம் இந்த மருது சகோதரர்கள் இவங்க 2 பேரும், வீரபாண்டிய கட்டபொம்மனோட 2 தம்பிகளும், மற்ற பாளையக்காரர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பாளையக்காரர்கள் இருப்பாங்க. அவங்க விருப்பாச்சி பாளையக்காரர் அவங்களாம் இருப்பாங்க, திண்டுக்கல் பாளையக்காரெலாம் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து ஆங்கிலேயரையே அவங்க எப்படி எதிர்த்தாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம். எக்ஸாம் பேட்டர் வியூவில் பார்க்கும்பொழுது இந்த சின்ன மருது யார், பெரிய மருது யார், அவங்களோட இயற்பெயர் என்ன, சின்ன மருது பெரிய மருது அவங்களோட பசங்க பேர் என்ன, இந்த சின்ன மருது பெரிய மருதை எந்த அரசர் எந்த இடத்துல தூக்கு போட்டு கொன்னாங்க, அவங்களோட தலைநகரம் எது, இது போல் கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இவர்களோட பெற்றோர் பார்த்தோம்னா முத்தையா, பழனியப்பன், பொன்னாத்தாள், இவங்க அம்மா அப்பா பேர் சொல்லிடுறாங்க. செகண்ட் பாயிண்ட்டு, இவர்களின் வீரத்தை பாராட்டும் விதமாக ராமநாதபுரம் விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் இவர்களுக்கு பாண்டியன் என்ற பட்டத்தை வழங்கினார். ஸோ இவங்க மருது சகோதரர்கள் தான். இவங்களுக்கு மருது பாண்டியர்கள்னு சொல்லிட்டு பட்டத்தை யார் வழங்குறாங்க? அப்போ பாண்டியர்கள் உங்களுக்கு தெரியும் யாருன்னு. நம்ம சவுத்தில் இருந்தவங்களை தான் மேக்ஸிமம் அந்த பாண்டியர் பட்டம் வச்சு அழைப்பாங்க. ஸோ ஒரு அடைமொழியாக ஒரு நல்ல அவங்க வீரம் அதிகமாக இருக்குன்ற காரணத்தால் அதை மொதல் ஐடென்டிஃபை பண்ணவர் யார் பார்த்தோம்னா நம்ம ராமநாதபுரம் மன்னரான விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் தான் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு மருது பாண்டியர்கள் அப்படின்ற பட்டத்தை வழங்குறாரு. அதாவது பாண்டியர் என்ற பட்டத்தை வழங்குறாங்க. தென் தேர்ட் பாயிண்ட்டு, இந்த பெரிய மருதோட காலம் சொல்கிறாங்க. பெரிய மருதோட காலம் பார்த்தோம்னா 1748 டு 1801. ஸோ பெரிய மருதுக்கு என்ன அதோட பட்ட பேர் பார்க்கும்போது பெரிய மருதை வெள்ளை மருதுன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய மருதுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பேர் துரைசாமி. அதுக்கப்புறம் சின்ன மருது அவரோட காலம் பார்க்கும்போது 1753 1801, அதே நாள் தான், அதே வருஷம். இவரோட பையன் பேர் பார்த்தோம்னா செவத்த தம்பி. தென் இவருக்கு இருக்கிற பட்ட பேர் தான் பார்த்தோம்னா
சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவகங்கையின் சிங்கம்க்கு தான் வந்து நம்ம பின்னாடி என்ன மீனிங் சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ பெரிய மருது சின்ன மருது யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பெரிய மருதுனா வெள்ளை மருது, சின்ன மருது யாருன்னு பார்த்தோம்னா சிவகங்கையின் சிங்கம். ஸோ கொஸ்டின் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க, இந்த சிவகங்கையின் சிங்கம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பெரிய மருது சின்ன மருது இப்படின்னு கொடுத்து கேட்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 5th பாயிண்ட். தொடக்க காலத்தில் செல்லமுத்து சேதுபதியிடம் பணியாற்றினர். முத்து வடுகனாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இவங்க சிவகங்கைக்காக பணியாற்றினர். இப்போ தொடக்க காலத்தில் பார்த்தோம்னா இவங்க யார் கூட இருக்காங்க பார்த்தோம்னா செல்லமுத்து சேதுபதி, ராமநாதபுரம் மன்னர் அவர் தான் செல்லமுத்து சேதுபதி, அவர்கிட்ட வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அந்த செல்லமுத்து சேதுபதிக்கு தான் ஒரே மகள் வந்து நம்ம வேலுநாச்சியார். அந்த வேலுநாச்சியாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்க கூடயே வந்து அந்த சிவகங்கைக்கு என்ன பண்ணிடுறாங்க, இந்த மருது சகோதரர்களை வந்து அனுப்பி விடுறாங்க. அதுதான் சொல்ல வராங்க. அதுக்காக சிவகங்கையில் பணியாற்றினர், அது முடிச்சிடுறாங்க. 6th பாயிண்ட்டு. முத்து வடுகனாரின் மறைவுக்கு பின்பு வேலுநாச்சியாரின் தளபதியாக செயல்பட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெற உதவியாக இருந்தனர். ஸோ முத்து வடுகனாரை வந்து காளையார் கோயில் அந்த போரில் வந்து கொன்னுடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவரை பேச்சு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் கூட வந்து ஒன்று சேர்ந்து இவங்க பழி வாங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக வால் இந்திய வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்க கூட சேர்ந்து ஆங்கிலேயரை ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸோ 7th பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. அரசியாரின் மறைவுக்கு பின்பு வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவரின் மறைவுக்கு பிறகு அவரின் தம்பிகளுடன் தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கி ஆங்கிலேயரை கடுமையாக எதிர்த்தனர். ஸோ வீரபாண்டியன் கட்டபொம்மன் அவர் இருந்தப்போ என்ன பண்ணியிருப்பார், இந்த மருது சகோதரர்கள் கூட போயிட்டு அவங்க ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துவாங்க. அந்த கூட்டமைப்பை யார் வந்து ஜாயின் பண்ணுவார், நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஜாயின் பண்ணுவார். ஸோ அப்போ தான் பிரச்சனை ஆகிடும். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது பாண்டியரோட அந்த கூட்டமைப்பில் சேர விடாமல் வந்து அப்போ இருந்த அதிகாரி வந்து தடுத்திருப்பார். ஸோ அதை வந்து முன்னாடி கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனும் சரி, அவங்களோட தம்பியான ஊமத்துறை செவத்தை அவங்க 2 பேருமே சரி நம்ம மருது சகோதரர்கள் கூட இணைந்து ஆங்கிலேயரை கடுமையாக எதிர்த்துருக்காங்க. இதுதான் 7th பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பிரச்சனை, இந்த மருது சகோதரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் எப்படி பிரச்சனை வந்தது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களோட ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க, அதுக்கு பழி வாங்கினாங்க. தென் அதை தவிர்த்து வந்து வரி வசூல் அதிகமாக செய்கிறது, அங்கே இருக்க லோக்கல் வணிகர்கிட்ட வந்து அராஜகம் பண்ணி அந்த வரி பணத்தை பிடுங்கிறது இப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற தவறை செய்யவே அதை வந்து எதிர்த்துருக்காங்க இந்த மருது சகோதரர்கள். ஸோ முதலுக்கான காரணம் பார்க்கும்பொழுது 1st பாயிண்ட்டு, கட்டபொம்மனின் மறைவுக்கு பின்பு அவருடைய சகோதரர்கள் ஊமத்துரை செவத்தையா கமுதியை சென்றடைந்தனர். ஸோ கமுதிக்கு போகிறாங்க. வீரபாண்டியன் கட்டபொம்மன் இறந்துட்ட பிறகு இந்த ஊர் ரொம்ப முக்கியம். 2 பேர் எங்கே போகிறாங்க, கமுதிக்கு சென்றடைந்தனர். அதுக்கப்புறம் நடக்குது 2nd பாயிண்ட்டு, அவர்களை சின்ன மருது தன் தலைநகரான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட்டாக ஒரு குரூப் 2 குரூப் 4 கேட்டிருக்காங்க. ஸோ சின்ன மருது வந்து ஊமத்துறையும் செவத்தாயும் எந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவரோட தலைநகர் சின்ன மருதோட தலைநகரான சிறுவயலுக்கு அழைத்து சென்றிருக்கார். அடுத்த 3rd பாயிண்ட்டு, சிவகங்கை வியாபாரிகள் தங்கள் உள்ளூர் கொள்கையில் ஆங்கிலேயர்கள் தலையிடுவதை விரும்பவில்லை. ஸோ ரைட்டுங்களா. அப்போ முதலுக்கான காரணம் வந்து மெயின் காரணமே இதாகிடுது. மற்ற காரணங்கள்லாம் சப் காரணமாக இருந்தாலும் இது மெயின் காரணம். எது, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை கொண்டுட்டு பிறகு அவங்க தம்பிங்களையும் கொல்றதுக்கு இந்த ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் தப்பிச்சு வந்துடுவாங்க. அந்த சமயம் தான் பார்த்து தப்பிச்சு வந்துடுவாங்க. தப்பிச்சு வந்தவங்கள திரும்ப வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் கேட்பாங்க. ஆனால் நம்ம சின்ன மருது என்ன பண்ணார், அவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுவாங்க, தான் சொந்த ஊரான சிறுவயலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தலைநகரான சிறுவயலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து மருது சகோதரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் பெருசாக பிரச்சனை வருது. அடுத்தது பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு. ஸோ திரும்பவும் வந்து பார்த்தோம்னா ஒரு பாளையக்காரர்கள் வந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. 1800 விருப்பாட்சி கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு இது ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கூட்டமைப்பில் யார் இருக்காங்க அப்படி பார்த்துருவோம். சிவகங்கையின் மருது பாண்டியர்கள். ஸோ சிவகங்கை தான் வந்து சேர்ந்தவங்க. அந்த சிவகங்கையின் மருது பாண்டியர்கள் திண்டுக்கல் கோபால் நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி இவங்க எல்லாமே அடங்கிய கூட்டமைப்பு பேர் தான் விருப்பாட்சி கூட்டமைப்பு. இது 1800 வந்து தோற்றுவிக்கிறாங்க இந்த கூட்டமைப்பில். ரைட். அடுத்தது 2nd பாயிண்ட்டு, கோயம்புத்தூரில் 1800 ஜூன் ஏற்பட்ட கிளர்ச்சி. ஜூனில் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்ட கிளர்ச்சியின் அதிவேகமாக ராமநாதபுரம் மதுரைக்கு பரவியது.
ஸோ பிரிட்டிஷ்காருக்கு எதிராக வந்து முதல்ல இந்த கோயம்புத்தூரில் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. அதை பற்றி சொல்கிறாங்க. அது உடனே அடுத்தடுத்த ஊருக்கு பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதனால் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, மைசூரின் கிருஷ்ணப்பா மலபாரின் கேரளவர்மா மீது போர் தொடுக்கப் போவதாக ஆங்கிலேயர்கள் அறிவித்தனர். ஸோ கோயம்புத்தூரில் வந்து இந்த பிரச்சனை நடக்க உடனே இது வந்து மைசூருக்கும் அந்த என்ன சொல்கிறது மலபாருக்கும், அதாவது மைசூர் வந்து தெரியும் நம்ம இப்போ இருக்க கர்நாடகா, மலபார் தெரியும் இப்போ இருக்க நம்ம கேரளா, அங்கே வந்து திரும்பவும் வந்து அந்த போர் வந்து அங்கெல்லாம் பரவக்கூடாது, அந்த கிளர்ச்சி வந்து அங்கே பரவக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் உங்கள் மேலே வந்து சண்டை போடவும் படையெடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பயமுறுத்துகிறாங்க. ஸோ ஃபோர்த்து பாயிண்ட்டு, கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் மன்னர்களை பிடித்து தூக்கிலிட்டனர். ஸோ இந்த கிளர்ச்சி ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்குது, இவங்களை வந்து பயமுறுத்தணும். யாரை? இந்த கூட்டமைப்பு, விருப்பாட்சி கூட்டமைப்பு இருக்க எல்லாருக்கும் பயமுறுத்துன்றதுக்காக கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் மன்னர்களை பிடித்து தூக்கிலிட்டனர். தூக்கில் போட்டு பயமுறுத்துறாங்க. அப்போ தான் மற்றவங்களாம் அமைதியாக இருப்பாங்க, அந்த கூட்டமைப்பில் இருக்கவங்க கிளர்ச்சி பண்ணாமல் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அடுத்தது காலின் மக்காலே. ஸோ இவர் யார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ரொம்ப முக்கியமான பேர் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்குங்க. காலின் மெக்காலே பாயிண்ட் பார்த்தோம்னா, கட்டபொம்மனின் சகோதரர்கள் மீது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மருது சகோதரர்கள் வந்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பிகளை கூப்பிட்டு வந்தாங்களே, அந்த விஷயத்துக்கு போகிறாங்க. அந்த விஷயத்தை திரும்ப சொல்ல வராங்க. ஸோ கட்டபொம்மனின் சகோதரர்கள் மிக குறுகிய காலத்தில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கட்டி முடித்தனர். கட்டபொம்மன் செத்துடுறாரு. செத்துட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க, சிறு வயலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு நம்ம சின்ன மருது. திரும்பவும் சொந்த ஊரான எங்கே போகிறாங்க, பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிட்டு அந்த இடிஞ்சு போன கோட்டை, பழைய கோட்டை இடிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த கோட்டையை கொஞ்சம் குறுகிய காலத்திலே வந்து திரும்ப என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக கட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆங்கிலருக்கு பிடிக்கல. ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. மீண்டும் கோட்டையை காலின் மெக்காலே படை வந்து முற்றுகையிட்டதால் சகோதரர்கள் சிறு வயலுக்கு தப்பி சென்றனர். தப்பாக சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க வந்து அண்ணன் இறந்துட்ட பிறகு 2-3 வருஷம் தலைவர் மாதிரி இருக்காங்க, 1 வருஷம் 2 வருஷம் தலைவர் மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊர்லேயே பாஞ்சாலங்குறிச்சிலேயே என்ன பண்ணுறாங்க, கோட்டையை கட்டுறாங்க. ஸோ அந்த கோட்டையை திரும்ப கட்டக்கூடாது, அது இடிக்கிற நோக்கில் வரும்போது தான் என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறாரு, மருது சகோதரர்கள் சின்னவரான சிவகங்கையின் சிங்கமான நம்ம சின்ன மருது இவங்களை போயிட்டு எந்த ஊருக்கு கூப்பிட்டு வர்றாருன்னு பார்த்தா அவரோட தலைநகரான சிறுவயலுக்கு கூப்பிட்டு வர்றாரு. அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டு, இவர்களை ஒப்படைக்குமாறு கேட்டதை மருது சகோதரர்கள் மறுத்ததால் கர்னல் அக்னியூ, கர்னல் இன்னஸ் சிவகங்கை நோக்கி படையை திரட்டினர். ஸோ இது ரொம்ப முக்கியம். 1801 அந்த பிரச்சனை, இப்போ பிரச்சனைக்காக அந்த ஆங்கிலேயர்களுக்கும் மருது சகோதரர்கள் ஏற்பட்ட பிரச்சனைக்கான காரணத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த காரணத்தை தான் சொல்கிறோம் வராங்க. அவங்கள ஒப்படைக்க சொன்னாங்க, ஒப்படைக்கலை. அதனால் இவங்க மேலே வந்து யார் போர் புரிய வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பேர் ரொம்ப முக்கியம். கர்னல் அக்னியூ, கர்னல் இன்னஸ். இது ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1801. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே இந்த டேட் ரொம்ப முக்கியம். 1801 ஜூன் 16 இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ரொம்ப முக்கியம். இதோட முக்கியத்துவத்தை இப்போ சொல்கிறோம், பார்த்துக்குங்க. பிரிட்டிஷுக்கு எதிராக மண்டல, சாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடப்பட்ட அறைகூவலே இப்பேரறிக்கை ஆகும். இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஆகும். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த அறிக்கையில் ஒரு நகல். ஸோ ஃபஸ்ட்டு இதை சொல்லிடலாம், திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பற்றி சொல்லிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து ஜாதி, மதம் என்னன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருந்தாங்க. அந்த மக்களை வந்து எப்படியாச்சும் வந்து இணைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஜாதி, மதம் எல்லாத்தையுமே கடந்து மக்கள் எல்லாமே ஒன்று கூடி ஆங்கிலேயரை யாரை எதுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த எல்லாருமே ஒத்த மனப்பான்மையுடன் நம்ம பிரிட்டிஷார் எதுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கணும், அதுக்காக நம்ம ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுக்கணும், பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் ஒன்று திட்ட தான் என்ன பண்ணுறாங்க, இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வந்து தயாரிக்கிறாங்க, சின்ன மருதும் பெரிய மருதும். இந்த கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம். திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வெளியிட்டது யாருன்னு கேட்பாங்க, வெளியிட்ட ஆண்டு கேட்பாங்க, வெளியிட்ட தேதி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வந்து எந்த சுற்றுச்சுவற்றில் ஒட்டினாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2 இடத்துல ஒட்டியிருக்காங்க. இந்த செகண்ட் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. இந்த அறிக்கையின் ஒரு நகலை நவாபின் அரண்மனையான திருச்சி கோட்டை சுவரிலும் மற்றொரு நகல் திருச்சி ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயில் சுற்றுச்சுவற்றிலும் ஒட்டப்பட்டது. இப்போ நவாபோட அரண்மனை சுவத்தில் விட்டுருக்காங்க, 2மே திருச்சியில் தான் விட்டுருக்காங்க. இன்னொன்று திருச்சி ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயிலில் சுற்றுச்சூழலில் ஒட்டிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் மக்கள் வந்து பெரும்பாலுமே அந்த இடத்த வந்து பார்வையிடுவாங்கல்ல. ஸோ அதுக்காக அந்த இடத்துல தேர்ந்தெடுத்து ப்ளஸ் கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் இல்லை. ஸோ நம்ம வந்து எதிரியோட கோட்டையில் போய் நம்ம கை வைக்கிறோம்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அதனால் நவாபோட கோட்டையில் விட்டுருக்காங்க.
அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட், இதனால் நாடு முழுவதும் ஆங்கிலேயருக்கு எதிரான மனநிலை கொண்ட 20,000 வீரர்களை சின்ன மருது வந்து திரட்டினார். இதனால தான் இவருக்கு பேர் வைக்கிறாங்க சின்ன மருது, சிவகங்கையின் சிங்கம் சின்ன மருதுன்னு சொல்கிறாங்க. தான் ஃபோர்த்து பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. எனவே தான் சிவகங்கையின் சிங்கம் என்று சின்ன மருது அழைக்கப்பட்டார். ரைட். அடுத்தது சிவகங்கையின் வீழ்ச்சி. ஸோ இவங்க வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஆள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, கூட்டமைப்பெலாம் அமைச்சிட்டாங்க. அடுத்தது இந்த சண்டை எப்படி நடக்குது அதை தான் சொல்கிறாங்க. சிவகங்கை எப்படி வந்து வீழ்ந்தது, இவங்க எப்படி தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆங்கிலேயர்கள் தங்கள் படைகளை பலப்படுத்த, இங்கே பாருங்கள், அந்த 20,000 பேரை வந்து எதிர்க்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த பிரிட்டிஷ்காரன் கூட்டிருக்கான்னு பாருங்கள். வங்காளம், இலங்கை, மலேசியாவிலிருந்து படைகளை வர வச்சிட்டாங்க. அடுத்தது இவங்க தோக்கிறதுக்கான ரீசனும் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க கூட இருந்த ஒரு சில பாளையக்காரன்லாம் பண்ணிடுறாங்க, திரும்பவும் பயந்துட்டு பிரிட்டிஷ்காரனோட போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஏற்கனவே இந்த புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள்லாம் பண்ணுறாங்க, ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தனர். இந்த புதுக்கோட்டை மன்னர் பார்த்துங்க, ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புதுக்கோட்டை, எட்டயபுரம் 2 பேரும் திருட்டு பசங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா, இந்த புதுக்கோட்டை மன்னர் தான் என்ன பண்ணுவான், நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து சதி செஞ்சு பிடிச்சி கொடுத்துருவோம் ஆங்கிலேயர்கிட்ட. இந்த புதுக்கோட்டை மன்னரும் எட்டயபுரம் மன்னரும். ஸோ இதனால் என்ன ஆகுது, தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். 1801 மே மாதம் தஞ்சாவூர்லேயும் திருச்சியிலிருந்து கழகங்களை ஆங்கிலேயர்கள், அங்கிருந்த கழகக்காரர்களை வந்து ஆங்கிலேயர்கள் தாக்கினர். ஸோ நல்லா வந்து பவர் கிடச்சிச்சு. வெளியேருந்து ஆள் வந்துட்டு லோக்கலாக இருக்கணும், என்ன பண்ணால் நமக்கு ஆதரவாக வந்துட்டான், அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், மற்றவங்களை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட்டு, கழகக்காரர்கள் பிரான்மலையிலும் காளையார் கோயிலும் தஞ்சை புகுந்தனர். அப்போ திருச்சியிலையும் தஞ்சாவூர்லேயும் இந்த பிரிட்டிஷ்காரன் நம்ம ஆளுங்களை அடித்த உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்களுக்கு பயந்து அந்த பிரான்மலை, காளையார் கோயில் இங்கே போய் வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. திரும்பவும் ஃபிஃப்த் பாயிண்டில் சொல்கிறாங்க, இவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர். ஸோ முதல்ல ஜெயிக்கிற மாதிரி ஜெயித்தாலும் பின்னாடி இந்த காளையார் கோயில், பிரான்மலையில் இருக்கவங்கள வந்து இந்த பிரிட்டிஷ் படை தோற்கடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த வெற்றிக்கான ரீசன் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தோம்னா, வலுவான இராணுவ படையாலும் சிறப்பான இராணுவ தளபதிகளாலும் 1801 சிவகங்கை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். சிவகங்கைன்றது தான் யாரோட கோட்டை, யாரோட தலைமை இடம், நம்ம மருது சகோதரர்களோட தலைமை இடம். அதுதான் அந்த ஊரையே என்ன பண்ணிடுறாங்க, கைப்பற்றிடுறாங்க 1801. ஸோ அதுக்கப்புறம் வர பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். யார் யாரை எங்கெங்கெல்லாம் கொன்னாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஊமத்துரை வந்து கைது செய்யப்பட்டார். ஊமத்துரை யாருன்னு தெரியும், நம்ம ஊமத்துரை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி. செவத்தையா மொதல் தம்பி ஊமத்துரை, 2வது தம்பி செவத்தையா. செவத்தையாவை வந்து எங்கே கைது பண்ணியிருக்காங்க, வத்தலகுண்டில் கைது பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9th பாயிண்ட்டு, மருது சகோதரர்கள் சிங்கம் பொன்னேரி காட்டுக்குன்றில் கைது செய்யப்பட்டனர். மருது சகோதரர்கள் எங்கே கைது பண்ணுறாங்க பார்த்தோம்னா, சிங்கம்புலரி காட்டுக்குன்றுகளில் கைது செய்யப்பட்டனர். இது வரைக்கும் கேட்டதில் அந்த பாயிண்ட்டை மேபி வரப்போகிற எக்ஸாமில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. பெரிய மருது மகன் துரைசாமி மதுரைக்கு அருகில் கைது செய்யப்பட்டார். இது கூட கேட்க வாய்ப்பு கம்மி தான். இந்த மருது சகோதரர்களை வந்து எங்கே வந்து கைது செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சிங்கம்புலரி காட்டுக்குன்றுகளில் கைது செய்யப்பட்டார். அடுத்தது எங்கெங்கே யார் தூக்கு போட்டாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் இந்த தூக்கு தண்டனை அன்றைக்கி நிறைவேற்றிருக்காங்க, அந்த டேட் ரொம்ப முக்கியம். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. 1801 அக்டோபர் 24 அன்றைக்கி நம்ம மருது சகோதரர்கள் 2 பேரையும் திருப்பத்தூர் கோட்டையில் வந்து தூக்குள் போட்டு கொண்டுட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, தான் செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஊமத்துறையும் செவத்தையாவையும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு சென்று 1801 அக்டோபர் 16 தலை துண்டிக்கப்பட்டனர். செப்டம்பர் அக்டோபர் அதுக்கப்புறம் தானே வரும். அதனால் வந்து இதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ போரில் வந்து ஜெயிச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரன், எல்லாருமே கைது பண்ணிட்டான். ஸோ மருது சகோதரில் வந்து கைது பண்ணிட்டான், செவத்தையாவும் வத்தலகுண்டில் வச்சு கைது பண்ணிட்டாங்க, ஊமத்துறையும் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்ட பிறகு இந்த ஊமத்துறையும் செவத்தையாவையும் அவங்க சொந்த ஊரான பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு போய் 1801 அக்டோபர் 16 தலையை வெட்டி சாவடிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க யாரும் வந்து கலக்கம் பண்ண மாட்டாங்கன்னு. அடுத்தது இந்த மருது சகோதரர்கள் எங்கே வச்சு கொள்கிறாங்க பார்க்கும்போது, திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 தூக்கில் போட்டு கொண்டுடுறாங்க. ஸோ இவங்கள வந்து எதிர்த்த முக்கியமான அதிகாரி, அந்த அதிகாரி பேரு கேட்க வாய்ப்பு இருக்குது. கர்னல் அக்னியூ, கர்னல் இன்னஸ். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டு, மேலும் கழகத்தில் ஈடுபட்ட 73 பாளையக்காரர்களும் 1802 ஏப்ரல் மாதம் மலேசியா பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டனர். அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட், 1801 ஜூலை 31 செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி இப்பகுதிகள் ஆங்கிலேயரின் நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்தது. எந்த பகுதிகள்னு பார்த்தோம்னா, இந்த பாளையக்காரர் கிளர்ச்சி, இந்த பாளையக்காரர்களுக்கு அப்போ 72 பாளையக்காரர்களும் அது ஃபுல்லாகவே பாளையக்கார சிஸ்டத்தில் இருந்து மாறி டோட்டலாக பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலாக வந்துடுது.
ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, இதனால் 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இதனால் பாளையக்காரர் முறையே வந்து ஒழிக்கப்பட்டது. ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்க இந்த பாளையக்காரர் சிஸ்டம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா, நம்ம மதுரை நாயக்கர் காலத்தில் வந்து 1529ஆம் ஆண்டு விஸ்வநாத நாயக்கர் வந்து அரியநாதனோட உதவிகளை 72 பாளையங்களாக பிரித்தார். அந்த 1729ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த பாளையக்காரர் சிஸ்டம்ன்றது 1801 என்ன பண்ணிடுறாங்க, ஜூலை 31ஆம் தேதி இந்த பாளையக்கார சிஸ்டத்தையே வந்து இந்த பிரிட்டிஷ்காரன் ஒழிச்சிடுறான். இதுதான் சொல்ல வராங்க. எக்ஸாம் பாயிண்ட் இப்போ எந்தெந்த பாயிண்ட் முக்கியம்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டேன். ஸோ ஒரு முறை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு கதையை வந்து அப்படியே காதில் கேளுங்க, அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்டை ரீட் பண்ணுங்கள். ஸோ இது போல் டாபிக் வந்து உங்களுக்கு அடுத்து தொடர்ந்து வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போட்டு தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.